இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் நான் வந்து ஆக்சுவலாக எல்லாமே சாப்பிடுவேன். இப்போ தோசை வீட்டில் ஊற்றுனாங்கன்னா மினிமம் ஒரு 20 தோசை சாப்பிடுவேன். அப்புறம் அதே மாதிரி சார் ரைஸும் வச்சா அதிகமாக தான் சாப்பிடுவேன். இப்போ வந்து எனக்குன்னு ஒரு சின்ன இந்த சைஸில் ஒரு குக்கர் இருக்கும், அது தனியாக வச்சுருவாங்க. உங்களுக்கு குக்கர்? ஆமாம். இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சோன்னா திருப்பி இன்னொரு குக்கரில் வைப்பாங்க, பத்தாட்டி அந்த மாதிரி இருக்கும். நான் அடிச்சு சொல்லுவேன், உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கார்டியாக் ரிஸ்க் மார்க்கர்ஸ் அதிகமா இருக்கும். உங்க அப்டமன் பார்த்தாலே எனக்கு தெரியுது. இப்ப பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க ஒரு டெஸ்ட் எடுத்துருங்களா சார்? ஏன் எடுக்க மாட்டேன்? ஒரு சேலஞ்ச் எடுத்துருங்களா? அதெல்லாம் இல்ல, அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்க. நான் வந்து நூடுல்ஸ் 2 டப்பா தந்தா கூட நான் திகட்டாம சாப்பிட்டுருவேன் சார். ஓகே, வேற இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் வந்து அப்பா வாங்கிட்டு வருவாங்க. அப்பா 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்தா கூட என் பிளேட்ல ஒரு 1 கிலோ வச்சு அட்லீஸ்ட் இருக்கும். உங்களுக்கு தெரியுது எது ஹெல்தி எது அன்ஹெல்தின்னு உங்களுக்கே தெரியுது. அப்படியே உங்க உலகத்திலே சிறந்தது மகள் தான். அந்த மகள் இன்னும் நல்லா இருக்கணும்ல? நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம உங்க வீட்லயும் பிள்ளைங்க இருப்பாங்க, கேட்கறதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கொடுக்குறோமா இல்லையா? நான் அப்படிலாம் வாங்கி கொடுக்கறது இல்லையே. டயல் பண்ணி தரேன், ரெடி, நான் சேலஞ்சுக்கு ரெடி. இப்போ நான் டயல் பண்ணி தரேன். இப்போ நீங்க என்ன கேள்வினா கேட்கலாம், நான் அந்த சேலஞ்சுக்கு ரெடி. நீங்க கேட்குற ஃப்ரைட் ரைஸ் கேளுங்க, நூடுல்ஸ் கேளுங்க, சாப்பிட்டுருக்காளான்னு சொல்லிட்டான்னா நான் நீங்க என்ன வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்கேன்னு மட்டும் கேளுங்க சார். இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்றீங்க? சாப்பிட்டது இல்லை, நான் சேலஞ்சுக்கு ரெடி. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு 3rd முடிச்சு 4th ஸ்டாண்டர்ட் வந்திருக்க பெரிய பொண்ணு ஆயிட்டா. 6th வரும்போது கம்ப்ளீட்டா ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். ஸோ இது நம்ம கண்ணு முன்னாடி தெரிய ஒரு ரியாலிட்டியை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? பிளட் டெஸ்ட் விட்டுருங்க, அதை எடுத்தா தான் உங்களுக்கு பயம். ஆனா இது கண்ணு முன்னாடி தெரிகிறது ஒரு விஷயம் தானே.